Hello future programmers, welcome to this video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பிரிண்ட் டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்ஸ் வாங்கிறது, இன்புட்ஸ் எப்படி தரது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் போய் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுலே உள்ளார டெக்ஸ்ட் வந்து கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி வருது, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி வருது, இல்லை நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ணால் எப்படி நமக்கு ஆன்சர் வரும், அது எப்படி என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. குட் மார்னிங். சேம் அதே மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் பைத்தன் பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எவ்வளோ டைம் பிரிண்ட் கொடுத்தாலுமே தனித்தனியாக நியூ லைனில் தான் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரன் கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகியிருக்கு குட் மார்னிங், ஹலோ அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சிங்கிள் லைன்லேயே தேவை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல கமா கொடுத்து எண்ட் யூ அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சிங்கிள் பேராமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறத சிங்கிள் லைன்லேயே ப்ரொவைட் பண்ணிடுது. இந்த இடத்துல நான் ஏன் கேப் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்க்காக இந்த இடத்துல கேப் கொடுப்பேன். இது வந்து ஸ்பேஸ் இல்லாட்டி வேணால் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ஸ்பேஸ் இல்லாமல் ஒரே ஃபார்மேட்டாக இருக்கிற மாதிரி வரும். இப்போ ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நடுவில் கமா வேணும்னா கமா கொடுத்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து கட்டாயம் டபுள் கோட்ஸில் தான் இருக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டபுள் கோட்ஸ் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். சேம் குட் மார்னிங் அப்படிங்கிறத நார்மலாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் அது சிங்கிள் கோட்ஸில் கொடுத்து காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ்லேயும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பைத்தனில் அந்தளவுக்கு கம்பல்சரியாக வந்துட்டு இப்படியெல்லாம் தான் இருக்கணும் அப்படியெல்லாம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சப்போஸ் எந்த ஒரு கோட்ஸுமே கொடுக்காம பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன வணக்கும் நமக்கு வந்து எரர் அப்படிங்கிறத காமிச்சிரும். எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டே அட்லீஸ்ட் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டபுள் கோட்ஸாக இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணி காமிச்சிக்கணும். இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். சப்போஸ் இப்போ நீங்கள் நம்பர்ஸ் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 8 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். நம்பர்ஸ்க்கு நார்மலாக முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி கோட்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணுறேனே, நமக்கு ஆஸ் யூஷுவல் 8 அப்படின்னு இருந்துச்சா. நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் இருக்கலாம். நமக்கு வந்துட்டு நார்மலாக எப்படியுமே 8ங்கிறது ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆயிடுது. அதில் எந்த ஒரு எரர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு காமிக்காது. இவ்வளோ தான் வந்துட்டு பைத்தனில் கோட்ஸோடைய வேலை. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. Subscribe for our channel for the upcoming updates.